41 அதிகாரம் 41வது வசனம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை என்ன செய்தேன்? அதிகாரி ஆக்கினேன். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லு. ஹல்லேலூயா. பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் நான் உன்னை என்ன செய்தேன்? அதிகாரியாக்கு. ஒருவேளை இந்த சம்பவம் அங்கே நடந்த விதத்தை பார்த்தால் உடனே ஏதோ திடீர்னு நடந்த மாதிரி தெரியும். பார்வோன் சொப்பனம் பார்க்கிறாரு. சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. அதனால திடீர்னு ஒருத்தர் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ற ஒருவன் இப்படி சிறைச்சாலையில் இருக்கிறான் கேள்விப்படுறாரு. அவரை கொண்டு வர சொல்றாரு. இவன் வந்து சொப்பனத்தை அர்த்தம் சொல்றாரு. அடுத்து எல்லாவற்றையும் பார்க்கும்போது இதுக்கு விவேகம் ஞானம் உள்ளவன் நீதான் அப்படின்றனால அறிந்து அவனை எகிப்துக்கு அதிகாரி என்ன செய்கிறான்? ஆக்குறான். இது ஏதோ ஒரு நாளில் நடந்த ஒரு விஷயமாகத்தான் இந்த சம்பவத்தை பார்த்தால் நமக்கு தெரியும். ஆனால் இது ஒரு நாளில் நடந்த காரியம் அல்ல. இது 17 வயதிலே அல்லது யோசேப்பு பிறந்த போதே அல்லது யோசேப்பு வளரும் போதே இந்த ஒரு பெரிய தலைவனாய் யோசேப்பு வர வேண்டும் என்று தேவன் முன்கூட்டியே தீர்மானித்திருந்தார். அல்லேலூயா. அதுதான் இப்ப யோசேப்பின் வாழ்க்கையில் என்ன செய்கிறது? நடக்கிறது. ஆமென். ஒரு வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் நம் வாழ்க்கையில் திடீர்னு ஏதோ செய்தது போல இருக்கும். நோ, அது திடீர்னு செய்தது அல்ல. அவர் அதற்கு முன்கூட்டியே கர்த்தரதை செய்தார். ஓகே, இப்போ ஆண்டவர் யோசேப்பை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாய் மாற்றுகிறார், தலைவராய் மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவன் இந்த தேசத்துக்கு தலைவனாய் மாறக்கூடாது, உயரக்கூடாது என்று தேவன் இவன் தேசத்துல ஒரு பெரிய ஆளா வருவார் என்று தேவன் முன்கூட்டி இருந்தார். இதே போல இவன் இவ்வளவு பெரிய ஆளா கர்த்தனை கொண்டு வருவார் என்பதை சாத்தானும் அறிந்து வைத்திருந்தான். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். 37 அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனம் வாசிங்கள். நாம் அவனை கொன்று அவனை போட்டு சொல்லுவோம் வாருங்கள். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இவனை குழியில தூக்கி போடுவதும் இவனை கொல்லுவதும் இதெல்லாம் யோசேப்பின் மேலுள்ள கோபம் அல்ல, யோசேப்பின் மேலுள்ள பொறாமை. ஹலோ, யோசேப்புக்கு வஸ்திரத்தை கலட்டி யோசேப்பு அவனுக்கு எவ்வளவு துணிகரமா நாம் அவனை கொன்று அவனை கொல்லுவதற்கும் குழியில போடுவதற்கும் எகிப்துக்கு மீதியானிடத்தில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டதும் இதெல்லாம் அவங்க முயற்சி எடுத்ததும் யோசேப்பின் மேலுள்ள கோபம் அல்ல, யோசேப்பின் மேலுள்ள பொறாமை. அதனாலதான் அவங்க சொல்றாங்க, இந்த சொப்பனம் எப்படி முடியும் பார்ப்போம். அப்போ இவன் ஒரு தேசத்துக்கு ஒரு தலைவனா இருந்தான், தலைவன் ஆக வேண்டியது. அப்போ 17 வயசுல இருந்து இவனுக்கு எதிராக இவன் இந்த தலைவனாய் மாறக்கூடாது என்பதற்காக பல சூழ்ச்சிகள், எப்ப சொப்பனம் பார்த்தானோ அப்பதிலிருந்தே சூழ்ச்சிகள் அவனுக்கு விரோதமாய் எழும்ப ஆரம்பித்தது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன இன்னைக்கு நான் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், யோசேப்பை எகிப்துக்கு தலைவனாய் அதிகாரியாக்குவதற்கு அவனுக்கு அவன் அந்த தலைவன் ஆகக்கூடாது என்பதற்குரிய அத்தனை தடைகளையும் அத்தனை சூழ்ச்சிகளையும் கர்த்தர் முறியடித்துதான்
கர்த்தர் யோசேப்பை அதிகாரியாய் மாற்றினார். உடபலபர சம்தன கதரகடதன ரீபதரபல சம்தன ரகதரகத. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாய் வருவதற்கு காரணம் என்ன? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எகிப்து தேசத்துல உன்னை அதிகாரியா வைக்கிறேன், அதிகாரியா வைப்பதற்கு காரணம் என்ன? அதுல ஒன்று, அவன் தலைவனாய் அதிகாரியா வருவதற்கு முதல் காரணம், அவனுக்கு விரோதமாய் செயல்பட்ட அத்தனை சதி சூழ்ச்சிகளையும் கர்த்தர் முறியடித்தார். இன்னைக்கு காலையில் இது நடக்கட்டும், இந்த அதிகாலை ஜெபத்தில் இது நடக்கட்டும். ரீபாதா ரபா ஷம்தானா ரீ, நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. நீங்க இந்த கையை தட்டும் போது உங்க மேல ஒரு தேவ பிரசனம். நீ வளரக்கூடாது, நீ முன்னேறக்கூடாது, நீ எழும்பக்கூடாது. ரீபாலபதரபல சம்தர ஹதரப ரீபாதர ஷகதர ஹதர. ஆமே, நீ உன்னை குறித்த தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறக்கூடாது என்பதை குறித்த ஆமே என்னென்ன சதி திட்டங்களை சத்துரு போட்டானோ அவைகள் அனைத்தையும் இந்த அதிகாலை ஜெபத்தில் இந்த முதல் நாளிலே கர்த்தர் வேரோடு அற்றுப்போக பண்ணுவாராக, வேரோடு அற்றுப்போக பண்ணுவாராக. பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க துதிக்க அது நடக்கட்டும். ஆமென், ஆமென், ஆமென். நீ பெரிய ஆளா வரக்கூடாது. ஆமே, கர்த்தர் உங்களை குறித்த என்னென்ன திட்டம் வைத்தாரோ அது நிர்மலமாக கூடாது என்பதை ரீபதர பல ஷபலபதர பலதர பலம். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரீபாலபால எல்லா சதி சூழ்ச்சிகளும் ஆண்டவரே, இந்த சபை வளரக்கூடாது, இந்த சபை எழும்பக்கூடாது, இங்கே கைத்தட்டுகிற தேவ பிள்ளைகள் வளரக்கூடாது, எழும்பக்கூடாது என்று என்னென்ன சதி திட்டங்கள் இருக்கிறதோ அன்றைக்கு யோசேப்பின் சகோதரர்கள் சொன்னார்கள், இவன் சொப்பனை எப்படி நிறைவேறுவது பார்ப்போம் என்று விரோதமாய் எழும்பினார்கள். அவைகள் எல்லாவற்றை முறியடித்ததா கர்த்தர் யோசேப்பை அதிகாரியாய் வைத்தார். இயேசுவின் நாமத்தினாலே என் சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ரீபாலபரபல கையை தட்டி துதிக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஒன்று நடக்கிறது, சதி திட்டங்கள் முறியடிக்கப்படுகிறது. யோசேப்பே நீ தலைவனாய் மாறுவதற்கு ரீபலபலபல ஷியலப ரீபலபதரபல ஷிகதனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். ரெண்டு விதத்திலே சத்துரு சதி திட்டம் போட்டான். ஆமே, ஒன்னு அவனுக்குரியதை எடுத்தான், ரெண்டு சிலதை கொடுத்து பார்த்தான். எதை எடுத்தான்? சகோதரர்கள் அவனுடைய பலவரன் அங்கே என்ன செய்தார்கள்? எடுத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 23 யோசேப்பு பிரசன்ஸ்ல நீங்க ஏறிட்டீங்க, அதனால ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. நீங்க இந்த அதிகாலை ஜெபத்துல வர்ற வேட தயவு செய்து அற்பமா நீங்க எடுக்க மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. நான் எழுத பெர்மிஷன் தராத காரணம் நம்ம ரிசீவ் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே, யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவரன் அங்கே என்ன செய்தார்கள்? கலற்றினார்கள். அவனுடைய யோசேப்பு விரோதமாய் சதி திட்டம் ஒன்று எடுத்தார்கள், அங்கே கலற்றினார்கள். ரெண்டு, போத்திபார்க்க வீட்டில் ஆமே போத்திபார்க்க மனைவிய யோசேப்பு கொடுத்து பார்த்தான். ஆமேன், எடுத்தும் பார்த்தான், கொடுத்தும் பார்த்தான். எடுத்த சதி திட்டமும் முறியடிக்கப்பட்டது, கொடுத்த சதி திட்டமும் முறியடிக்கப்பட்டது. ஓ ஹோ 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 ரீபா தர பல ஷபா லாபா தர பல. துதிங்க, விட்டுறாத சபை. ரீபா தர பல ஷிகதர. சும்மா இந்த பலிபீடத்திலிருந்து ஆமேன், 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 ஆமேன். ரீ கலக தர பல. ஒரு வார்த்தை வராது. ஷக தர கதனா
என்னென்னதை எடுத்து பார்த்தானோ, என்னென்ன கொடுத்து பார்த்தானோ, அவைகளை கர்த்தர் முறியடித்ததா. கர்த்தர் யோசேப்பை ஒரு உன்னத ஸ்தானத்தில் உட்கார வைத்தா. சத்துருவே, நீ எடுத்த சதி திட்டங்களோ, சத்துருவே நீ கொடுத்த சதி திட்டங்களோ எப்படி யோசேப்பின் வாழ்க்கையில் முறியடிக்கப்பட்டதோ, அதே போல இந்த கால வேளையில தேவ பிள்ளைகளாய் நாங்கள் ஒன்று சேர்ந்து துதிக்கிற வேளையில அப்பா, இந்த வார்த்தை எங்க சர்ச்சுக்கு வராத பிள்ளைகளுக்காக நாங்கள் சொல்லுகிறோம். இந்த வார்த்தையை நல்ல 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 ஐயோ ஐயோ ரீபா ஹர தர ஹனா ஷியா, உங்க சரத்துல ஒரு தீ விளம்பு சிஸ்டர், உங்க சரத்துல ஒரு தீ பிடிக்கும், உங்க சரத்துல ஒரு தீ பிடிக்கும், உங்க சரத்துல ஒரு தீ பிடிக்கும், உங்க சரத்துல ஒரு தீ பிடிக்க விடாதுங்க, விடாதுங்க. ஷபல ஹலபஹ லமன மனோ ஊடபல ஹரபல ஷியதனோ ரீபா, உங்க சரத்துல ஒரு தீ பிடிக்குது, உங்க சரத்துல ஒரு தீ பிடிக்குது. ரீபல பல 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 ஷி அப்படின்னு ஒண்ணு தெரியுது. எடுத்த சதி திட்டங்களோ, கொடுத்த சதி திட்டங்களோ இந்த கால வேளையிலே அவைகள் ஒன்றுமில்லாகி போகிறது. ஆமென். ஜுடபல பல பல ஷியரபா சதரபல ஷிகதரா. ஸ்தோத்திரம். ஒரு வேடை கூட நான் டிக்ளேர் பண்றேன். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் வேடை மட்டும்தான் ரிசீவ் பண்றது, அடுத்த 2 வேடம் விசுவாசிக்கிறது. ஆமேன். நம்ம ரிசீவ் பண்றதை தான் நம்ம கையை தட்டி அது ரிசீவ் பண்ணணும். விசுவாசிக்கிற ஆமேன்னு சொல்லிட்டு போனா போதும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சில இடங்கள்ல சில காரியம் நடக்கக்கூடாதுன்னு ஆவிக்குரியவர்களே செயல்படுவாங்க. அல்லேலூயா. அதுல ஒண்ணு இவனுடைய சகோதரர்கள் கூட இருக்கிறவங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். வெளியேன்னு கொண்டு போவோம். சில காரியங்கள்னா இதை வந்து சொல்லும்போது நீங்க தப்பா எடுக்கக்கூடாது, அது புரிய வைக்கணும். சில நேரம் நாம் எழும்பக்கூடாது, அதாவது நம்ம இந்த யோசேப்பு இந்த நிலைமையில வரக்கூடாது என்பதற்காக இவனுடைய கலட்டினாங்கன்னு பார்த்தோம், சாத்தம் கொடுத்து பார்த்தோம். ஆவிக்குரிய விதத்தை என்ன செய்வாங்கன்னா, சத்துரு சில மனிதர்களை கொண்டு சாபம் போட வைப்பான். ஹலோ ஸ்தோத்திரம். நம்ம இது உள்ள எல்லாட்டாலும் நம்ம இது ஏதோ இந்த வேர்டு வர்றதுனால நான் அதை சொல்றேன். சாபம் போட வைப்பான். இன்னும் டீப்பா சொல்லணும்னா, சில ஆட்கள் சொல்ல, நீ எப்படி நடக்குன்னு நான் பார்க்க தானே போறேன். அது எப்படி சொல்ல, நான் ஜோம் பண்ணி இந்த சில எதிர் ஜபங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவரை விடாதுங்கப்பா, கையை உடையும், காலை உடையும், மூக்க உடையும். இந்த ஜபத்தெல்லாம் கர்த்தர் கேட்க மாட்டார். நம்ம ஆண்டவர் நம்மை வாழ வைத்து அழகு பார்க்கிற நல்ல தகப்பன். நான் வெயிட் ஆனால் நான் என்ன சொல்லுறேன்னா, இந்த ஆவிக்குரிய எதிர்த்திட்டங்களும், ஆவிக்குரிய சதி திட்டங்களும், ஆவிக்குரிய சதி சூழ்ச்சிகளும் இந்த கால வேளையில இயேசுவின் நாமத்தினாலே ஃபயர் 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 தீ பிடிக்குது, தீ பிடிக்குது, தீ பிடிக்குது, தீ பிடிக்குது, தீ பிடிக்குது. ஷபா லாபா தாரா தாரா ரே 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 ரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். சத்தமா சொல்லுங்க. சதி திட்டங்கள் முறியடிக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். எடுத்த சதி திட்டங்களும் முறியடிக்கப்பட்டது, கொடுத்த சதி திட்டங்களும் முறியடிக்கப்பட்டது, ஆவிக்குரிய சதி திட்டங்களும் முறியடிக்கப்பட்டது. இயேசுவின் நாமத்தில் எதிர் ஜபங்களை நான் கேன்சல் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தில் சாபங்களை நான் கேன்சல் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். தந்திரமாய் செய்த என்னென்ன இருக்கிறதோ இந்த அதிகாலை வேளையிலே இந்த பலிபீடத்திலிருந்து தேவ மனுஷனார், தேவ ஊழியக்காரனார் இயேசுவின் நாமத்தினால நான் கேன்சல் பண்ணுகிறேன். கர்த்தர் அதை இல்லாமல் ஆக்கி போடுகிறார். ரீபா தர பல ஷியா தரா தரா ரீபா தர பல ஷியா ரீபா தரா ஷியா தனா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜடா பாலா ஷியா ராபா. நான் இப்படி சொல்றேன். சிலர் உங்களை பார்த்து உங்களை இப்படி பார்க்க போறாங்க. ஆமே, இவ்வளவு குடும்பம் மட்டும் பட்டு போய் கடந்தது, இப்ப பனைமரம் செழித்தோங்கி வளருவது போல எழும்பி கொண்டு இருக்கிறது, வளர்ந்து கொண்டு இருக்கிறது, முன்னேறி கொண்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன நீங்க சொல்ல போறீங்க? நான் தேவ சமூகத்தில் அதிகாலையில நான் ஆலயத்துல போய் நான் தேவனை துதித்தேன், நான் தேவனை ஆராதித்தேன், தேவன் என்னை செழிக்க பண்ணினா என்று நீங்கள் அநேகருக்கு சாட்சி சொல்ல அளவிலே. ஓ, ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. கம் ஆன். ராத்தரபல ஷிகதரகன ஆல்டரக ஷியாந்தரே
ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் உங்க சரீரத்துல தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறீங்க? ஆமேன், 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 ஆமேன். அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், நான் தியானிக்கையில் அனல் மூண்டது. நம்ம இந்த காலை வேளையில் இந்த வசனங்களை தியானிக்க தியானிக்க கர்த்தர் நம்மோடு பேச பேச அவர் நம்மை அனல் மூட்டுகிறார். சத்துடைய சதி திட்டங்களை முறியடிக்கிறார். Hallelujah, hallelujah. Jesus, 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 Jesus. Hallelujah. Rabadara Shantanara Tarabala. ஒன்று அவன் அதிகாரியாய் மாறுவதற்கு முதல் காரணம் சதி திட்டங்கள் முறியடிக்கப்பட்டது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். ஆதியாகமம் 39:21 கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். 23 கர்த்தர் அவனோட இருந்தார். அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அதிகாரியா மாற ஒன்று சதி திட்டம் முறியடிக்கப்பட்டது. 2 எந்த மனிதனும் யோசேப்போடு கூட இல்லை, ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அவனோடு கூட இருந்தார். அவன்தான் அவன் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா, ஆமென். 24 மணி நேரமும் என்னோடு கூட இருக்கிற ஒரே ஒருத்தர் உண்டுன்னா அவர் தான் நான் ஆராதிக்கிற இயேசு. அவருக்கு பாதத்துல நான் உட்கார வைத்திருக்கிறேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 3வது, இப்ப 2 சொல்றேன், விசுவாசிக்கிற. அப்போ சதி திட்டத்தை கர்த்தர் முறியடித்தார், அதனால அவன் அதிகாரியானான். 2வது, கர்த்தர் கூட என்ன செய்தாரு? இருந்தார். 3வது, இது ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ பார்வோன் ஒரு சொப்பனம் சொல்றான், பார்க்கிறான். இப்ப சொப்பனத்துக்கு அர்த்தத்தை ஒருவராலும் சொல்லக்கூடாமற் போயிற்று. எப்படி ஒருவராலும் 41 கடைசி அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்ல கூடாமற் போயிற்று. அதாவது ஒருவராலும் அதன் அர்த்தத்தை சொல்ல கூடாமற் இவன் அதிகாரியா ஆவதற்கு காரணம் ஒன்று சதி திட்டம் முறியடிக்கப்பட்டது, 2 கர்த்தர் கூட இருந்தார். 3வது தான் சொல்ல வர்றேன், ஒருவராலும் கூடாமற் போயிட்டு. இப்போ இதன் அர்த்தத்தை யாராவது ஒரு ஆள் சொல்லித்தான் ஆகணும். ஆமென் சொல்லுங்க. ராஜாவுக்கு சொல்லி, அவன் யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, அவன் சொல்லித்தான் ஆகணும். ஆனா இங்க சொல்றதுக்கு ஆள் இல்லை. இப்போ ஒரு நியூஸ் வருது, இதன் அர்த்தத்தை சொல்ல ஒருத்தன் இருக்கிறான், ஆனா அவன் குற்றவாளி, ஆனா அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். போத்திபாருக்கு மனைவியிடத்து தவறாக நடப்பதற்கு அவன் முயற்சி எடுத்தான். நீர்தான் ராஜாதான் கட்டளையிட்டு அவனை சிறைச்சாலைக்கு அனுப்பினேன். அவனால சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்ல முடியும்னா அவன் யாரா இருந்தாலும் சரி, அவனை வெளியே கொண்டு வா. ஹலோ, சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சொல்லுகிறேன், அவனை உயர்த்த வேண்டும் என்று அவனை உயர்த்தலை. நல்லா கவனிக்கணும். அந்த உயர்வுக்குள்ள வருவதற்கு அநேகர் இருக்கிறார், அதை நம்ம வர நாட்கள்ல பார்க்கலாம். ஆனால் அவன் ராஜாவுக்கு தேவைப்பட்டான். ஹலோ ஹலோ ஹலோ, அவன் ராஜாவுக்கு என்ன செய்யப்பட்டான்? தேவைப்பட்டான். இன்னும் டீப்பா சொல்றேன், இப்ப ராஜாவுக்கு தேவைப்பட்டதுனால அவனை வெளியே கொண்டு வந்தாச்சு. இனி ராஜாவுக்கு மட்டும் அவன் தேவைப்படலை. இனி 7 வருஷம் செழிப்பு, 7 வருஷம் பஞ்சம். அப்ப செழிப்பு நாட்களில் தானியங்களை சேர்த்து வைக்கணும், பஞ்ச நாட்களில அவன் தேசத்துக்கு கொடுக்கணும். ஜனங்களை பட்டினி இல்லாம பஞ்ச காலத்தில் நடத்துக்கு ஒரு தலைவன் தேவை. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இவன் ராஜாவுக்கு தேவை. 2வது, அவன் எகிப்து தேசத்துக்கு தேவைப்பட்டான். பார்வோன் ராஜாவுடைய கண்கள்ல யோசேப்பு எப்படி தெரிஞ்சான் தெரியுமா? இவன் எனக்கும் தேவையானவன், இந்த தேசத்துக்கும் இவன் தேவையானவன். புரிய நினைக்கிறேன். இன்னும் டீப்பா சொல்றேன், எனக்கு தேவையானதும் இந்த தேசத்துக்கு தேவையானதும் இந்த தேசத்துல வேற ஒருத்தனிடத்துல இல்ல, இவங்கிட்ட மட்டும்தான் இருக்கிறது. புரிஞ்சிட்டு ஊடாபாரா அரிபாலாபா ஷம்தாரா காதாரா. ஓ
ஓ, இவனை அதிகாரியாக்கு, இவனை அதிகாரியாக்கு, இவனை அதிகாரியாக்கு. இந்த தேசத்துக்கும் தேவையானது, எனக்கும் தேவையானது இந்த உலகத்துல வேற யார்கிட்ட இல்ல, இவங்கிட்ட மட்டும்தான் இருக்கிறது. அவன் அதனால சொல்றான், தேவர்களுடைய ஆவி உண்மையில் இருக்கிறது என்று நான் காண்கிறேன். ஹலோ, நிறைய லீடர்ஸ் மீட்டிங்ல நான் சொன்னேன், ஒன்னு விசுவாசத்துல பாருங்க, ரெண்டாவது உங்களிடத்தில் இருக்கிற மேன்மையை பாருங்க. உங்களிடத்தில் இருக்கிற மேன்மை என்ன? ரட்சிப்பு இருக்கு, அபிஷேகம் இருக்கு, வாக்குத்தத்தம் இருக்கு, கிருபை இருக்கு, கர்த்தர் இருக்கிறாரு. வேற என்ன வேணும்? ரீபாலபதரபல சிகதரகடா, கையை தட்டி கமான். ஓ ரீ 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 ஷியாரபா துடபல பல பல ஷிகதனா ஊடாராரா லீபாதாரா ஷியாலாபா ஹல்பாதாரா ஊடாலாகதாரா ஷியா. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த தேசத்துக்கும் தேவையானது, சில மனிதர்களுக்கு தேவையானது உங்களிடத்தில் இருக்கிறது என்பதை சில தலைவர்களை கர்த்தர் பார்க்க வைக்க போகிறார். ஓஹோ, சில தலைவர்களை கர்த்தர் பார்க்க வைக்க போகிறார். ஆமே ஆமே. அவ்வளவு பார்த்தா என்ன, அடுத்து நீதான் அதிகாரி. பார்த்தா என்ன, அடுத்து நீதான் தலைவர். பார்த்தா என்ன, நீதான் ஆமே தேசத்துக்கு பயன்படுகிறவன். உடா பல 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 உடா பல பல சிகதரகடரகதனா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஜீசஸ். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. 41:38 பார்வோன் சொல்றான், டைம் ஆயிற்று. பார்வோன் தன் ஊழியக்காரனுக்கு, இதோ தேவ ஆவியை பெற்ற ஆமென் இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? கர்த்தர் உங்களை பார்த்து இதை சொல்ல வைக்க போகிறாரு. எங்கூட ஆமேன் சொல்ற. அதனாலதான் இந்த காலை வேளையில உன்னை இதற்குள்ள உட்கார வச்சிருக்கிறாரு. அதனாலதான் இந்த காலை வேளையில உங்களை கைத்தட்ட வைக்கிறாரு. அதனாலதான் இந்த காலை வேளையில ஆமேன் உங்களை ரிசீவ் பண்ண வைக்கிறார். கமான் உடபல பல சிகதரகடா. ஆமேன். இந்த வேடை மட்டும் சொல்லிருங்க, நான் முடிச்சிறேன். ஆமே. என்னை பார்க்கிறவர்கள் என்னை பார்க்க மாட்டார்கள், என்னிடத்தில் இருக்கிற தேவ கிருபையை பார்ப்பார்கள். கமான் கமான் கமான். ஓஹோ ஷபலபதரா. விடாதுங்க. லதுனம சியலபா ரிபலபா ரிபதரபல ஷிபலபதரா ரிபதரா. இதை பார்த்ததுனால யோசேப்பை கர்த்தர் எகிப்துக்கு அதிகாரியாக்கினார். நான் சொன்ன இந்த 3 வார்த்தைகளும் இங்கு வொர்ஷிப் பாட்டு பாடி வொர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தைகளாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐ ஆம் ரியலி ஹாப்பி. இந்த வார்த்தைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கிட்ட வேற வார்த்தை வேற நேரம் பேசினது இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை எப்போமாவது லீட் பண்ணும்போது பேச வைப்பார். ஆனால் நான் இந்த அதிகாலை ஜெபத்தை முழுவதும் 100% அவரையே சார்ந்து வந்து நிற்கிறேன். ஆமாம். ஏன்னா டைரக்டாக கத்த தருவார். இந்த வாயிலண்டு ஒரு வார்த்தையை சும்மா கத்த பேச வைக்க மாட்டாரு. ஆண்டவர் வார்த்தையை சிந்தையில போட்டு பேச வைக்கிறாருன்னா கத்துறதை நிச்சயமா. Come on, fire.